லைஃப்லேயும் சரி இல்லை எக்ஸாம்லேயும் சரி எப்போவுமே நம்ம சக்ஸஸ் மட்டும் தான் ஃபேஸ் பண்ணுவோமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் இவ்வளோ நாள் பண்ண ஹார்ட் ஒர்க், அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற டெடிகேஷன், சின்சியாரிட்டி என்றைக்குமே வேஸ்ட்டாக போகாது. அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே என்னென்னா லேர்னிங்ஸ். ஸோ அதனால் நம்ம தப்பு பண்ணணும்னு ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா லைஃப்லேயும் சரி இல்லை எக்ஸாம்லேயும் சரி எப்போவுமே நம்ம சக்ஸஸ் மட்டும் தான் ஃபேஸ் பண்ணுவோமா அப்படின்னா கிடையாது. நிறைய சுச்சுவேஷனில் நம்ம ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போல்லாம் நம்மளுக்கு தோணும், என்ன நம்ம பண்ணுறோம், இவ்வளோ கஷ்டப்படுறோமே, நம்மளால சக்ஸஸை பார்க்க முடியுமா அப்படின்னு தோணும். அப்படி தோன்றப்பெல்லாம் நீங்கள் உங்களுக்கு என்ன ஆன்சர் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவ்வளோ நாள் பண்ண ஹார்ட் ஒர்க், அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற டெடிகேஷன், சின்சியாரிட்டி என்றைக்குமே வேஸ்ட்டாக போகாது. நீங்கள் உங்களோட ஒர்க்கில் ஆனஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் வரும். மேபி இந்த குட்டி குட்டி டெஸ்ட்டில் நீங்கள் நல்ல மார்க் வாங்கலைன்னாலும் அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே என்னென்னா லேர்னிங்ஸ். ஸோ அந்த தப்பை நீங்கள் எக்ஸாமில் பண்ண மாட்டீங்க. அதையுமே நான் என்னென்னு சொல்லுவேன் அப்படின்னா ஃபெயிலியராக பார்க்காம சக்ஸஸாக பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் இதுதான். நான் ஒவ்வொரு தடவை ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் ப்ரிலிம்ஸ் எழுதினப்பையும் நான் 7 டைம்ஸ் ப்ரிலிம்ஸே என்னால் கிளியர் பண்ண முடியல, 6 டைம்ஸ் ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ண முடியல. 7th டைம் பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ கிளியர் பண்ணி போனேன். நான் பண்ண ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத நான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு நம்ம தப்பு பண்ணுறோம், கரெக்டாக பண்ணலங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன தப்பு பண்ணோன்னு உட்காந்து நம்ம யோசிக்கணும். நம்ம தப்பே பண்ணல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா நம்ம அதை எப்போவுமே கரெக்ஷனே பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம தப்பு பண்ணோன்னு ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா எக்ஸாம் மட்டும் இல்லை, நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கணுன்னாலும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன், அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன், SHHH. ஸோ ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க், ஹெல்த் அண்ட் ஹோப். இந்த 4 விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க.